அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு அழகான ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்தோம். இந்த இடம் புத்தளத்தில் மன்னார் வீதியில் 6ஆம் கட்டன்னு சொல்லுவாங்க. 6ஆம் கட்டன்றது இஸ்மாயில்புரம்னு சொல்லுவாங்க. அந்த இஸ்மாயில்புரம் 6ஆம் கட்டை பழைய செக் பாயிண்டில் இருந்து இடதுபுறமாக திரும்பி உள்ளுக்கு போகும்போது இந்த ஆறு வரும். இந்த ஆறு மீஓய் ஆறு தான். மீஓய் ஆற்றினுடைய ஒரு கிளைப்பகுதி. இது மாஷா அல்லான்னு இந்த இடத்துல மக்கள் ஆரம்பத்துல எல்லாம் குளிப்பாங்க. இப்போ மக்கள் காணல, சில நேரம் லேட்டாகும்போது வருவாங்களோ தெரியா. இப்போ இந்த காட்சியை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய எண்ணங்கள் குறிப்பாக நமக்கு வரணும். அல்லாஹ் எவ்வளோ அழகான முறையில் இந்த பூமியை வடிவமைச்சிக்கிறான், எப்படிப்பட்ட உதாரணங்கள் அல்லாஹு தஆலா இந்த பூமியில் சொல்கிறான். அந்த உதாரணங்கள்லேருந்து நாம் எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம், படித்து கொள்ளலாம்ன்ற விஷயத்தை நாம் பார்க்கணும். தண்ணீர் ஓடுறது எல்லாம் நமக்கு இயற்கைன்னு தான் நம்ம சொல்லுவோம், அது இயற்கையாக ஓடுதப்பா அப்படின்னு. ஆனால் அது இயற்கை அல்ல, அல்லாஹ்வுடைய ஒரு உருவாக்கம், அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம். அந்த நாட்டத்தால் தான் இந்த ஆறு ஓடுது. இந்த இடத்துல மக்கள் இருக்கிறாங்க, விவசாய நிலங்கள் உருவாக்கப்படுதுண்டா இது எல்லாமே இயற்கையில் அமைந்ததல்ல, இது அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டத்தால் உண்டாக்கப்பட்டது அப்படின்ட்டு நம்ம விளங்கிக்கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் சில உதாரணங்களையும் சொல்கிறான், மனிதர்கள் சிந்திக்கணுன்றதுக்காக வேண்டி சில உதாரணங்களை சொல்கிறான். அதாவது என்னென்னு கேட்டால் சூரா அர்-ரஅத் 13வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்கிறான் அந்த இடத்துல. அந்த உதாரணம் நமக்கு சொல்லப்படுறதுக்கான காரணம், நம்ம அந்த உதாரணத்தை வச்சு லைஃப்பில் சில விஷயங்களை யோசிக்கணும், நம்ம சரியான பாதையில் போகணும், நமக்குள்ள பணிகள் என்ன, நமக்குள்ள பொறுப்புகள் என்ன, நாம் எத்தகைய பொறுப்புகளில் சுமத்தப்பட்டுக்கிறோம், அந்த பொறுப்புகளை நம்ம செய்யாமல் விட்டால் அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ பெரிய குற்றவாளியாக நம்ம ஆகிறோன்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கான உதாரணங்களை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அந்த வகையில் சூரத்துர் ரஅதில் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஸாலத் அவ்தியத்துன் பிகத்ரிஹா فاحتمل السيل زبد الرابعة ومما يوقدون عليه ابتغاء حلية أو متاع زبد مثله كذلك يضرب الله الحق والباطل فأما الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث في الأرض كذلك يضرب الله الأمثال. இந்த உதாரணத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, வானத்திலிருந்து மழை பொழியுது. எங்கேருந்து? வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை பொழிய வைக்கிறான். அந்த மழை என்ன செய்யுதுன்னா, பூமியில் அந்த மழை பொழிந்து அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆறுகள் ஓடைகளெல்லாம் அந்தந்த ஆறுகள் ஓடைகளின் அளவுக்கேற்றால் போல தண்ணீரை சுமந்து கொண்டு செல்கிறது. விளங்குதா? அல்லாஹ் சொல்றான், தண்ணீரை சாலத் அவ்தியத்துன் பிகத்ரிஹா வஹ்தமல ஸைலு ஸபதர் ராபியா. அந்த தண்ணிக்கு மேலால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நுரைகளும் கூலங்களும் கூட சுமந்து செல்லப்படும். விளங்குதா? ஒமிம்மா யூகிதூன் அலைஹி பித்திகா ஹில்யத்தின் அவு மதாஇன் ஸபதும் மிஸ்லு. இதே போல் உலோகங்களை உருக்குவதற்காக நீங்கள் நெருப்புகளை மூட்டுகிற போது அங்கும் இதே போல் நுரைகளும் கூலங்களும் உண்டாகின்றன. அல்லாஹ் சொல்றான், கதாலிக யத்ரிபுல்லாஹுல் ஹக்க வல் பாத்தில். அல்லாஹு தஆலா ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இதிலே உதாரணம் சொல்கிறான். இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், அது என்னப்பா உதாரணம்? ஹக்குக்கும் பாத்திலுக்கும் தண்ணி ஓடுறதுக்கு என்ன சம்பந்தம்? ஹக்குக்கும் பாத்திலுக்கும் தண்ணிக்கு மேலால் கூலம் ஓடுறதுக்கு என்ன சம்பந்தம்? ஹக்குக்கும் வானத்திலேருந்து இறங்குற மலைக்கு என்ன சம்பந்தம்? ஹக்குக்கும் பாத்திலுக்கும் பூமியில் ஓடுற ஆற்றுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் யோசிக்கலாம், நல்லா யோசிச்சு பாருங்கள் சகோதரர்களே. முதலாவது நம்ம இந்த ஆறு ஓடுறதை பற்றி கொஞ்சம் பேசுவோம், அதுக்கு பிறகு ஹக்கை பற்றி பேசுவோம். இந்த வானத்திலேருந்து பொழியக்கூடிய மழை இருக்குதே, இது அல்லாஹு தஆலா இந்த ஆறுகளாக ஓட செய்கிறான். இந்த ஆறுகள் ஓடுவதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை படித்து பார்த்தா தெரியும். இந்த ஆறுகள் ஓடினத்தால தான் சுற்றி உள்ள தென்னை மரங்களை நீங்கள் பார்க்கலாம். இதே ஆறு இந்த ஏரியாவில் இல்லாட்டி இந்த தென்னை மரங்கள் இருக்காது, இருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் தண்ணீர் பரப்புற இடமாகி. அப்போ இது அல்லாஹு தஆலா இந்த அல்லாஹ் ஒளித்தோடு செய்கிற இந்த இயற்கைன்னு சொல்லப்படக்கூடிய, நீங்கள் சொல்கிறீங்களே இயற்கைன்னு, இந்த ஆறுகளுடைய ஓட்டம் என்ன செஞ்சிருக்குதுண்டா, இங்கே சுற்றி தென்னை மரங்கள் போன்ற விவசாய நிலங்களை உருவாக்கியிருக்குது. மக்கள் ஆரம்ப காலத்தில் நதிக்கரை நாகரிகத்தில் ஏன் வாழ்ந்தாங்கன்னா, மக்களுக்கு தண்ணி ஓடுற இடத்துல தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும்.
விளங்குதா? சீனாவினுடைய கொவாங்கோ நதியாக இருக்கட்டும், இந்தியாவினுடைய சிந்து நதியாக இருக்கட்டும், மக்கள் இது மாதிரியான நீர்நிலைகளை ஏன் தெரிவு செய்கிறாங்கண்டா, இந்த நீர்நிலைகள் மனிதர்களுக்கு கொடுக்குற பிரயோசனம் தான் வாழ்வாதாரத்துக்கான விவசாயம். மனிதன் சாப்பிடணுமா இல்லையா? சாப்பிடணுன்னா என்ன தேவை? தேங்காய் வேணும். இன்றைக்கி நாட்டில் தேங்காய் விலை பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குதா இல்லையா? அவள் இந்த தேங்காயோ அல்லது விவசாயமோ நாம் இப்போ வரக்குள்ள பார்த்துக்கிட்டு வந்தோம், ஃபுல்லாக வெள்ளாமை நிலங்கள், விவசாயம், நெல், இதெல்லாம் எப்படி வருதுன்றா தண்ணி இல்லாட்டி விவசாயம் இல்லை. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த தண்ணீரை ஓடச் செய்வதன் மூலமாக மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்துக்கான வழிகளை தண்ணி ஓடினாத்தான் அது உண்டாகும். இதே தண்ணி மழை பெய்கிற இடத்துல கிடந்தா இது இந்த பாருங்கள், இந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது, இங்கேயா மழை பெய்யுது? இல்லை, எங்கேயோ பேஞ்ச அந்த மழை எங்கேயோ இருந்து வந்து மீஓயான்னு அந்த ஆறு வழியாக இந்த வழியால் இப்படியே போகுதுன்னு சொன்னால் இந்த தண்ணீர் மூலமாக மக்கள் பயனடைவதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான்னு அர்த்தம். இது நான் சொல்கிறது லௌகீக உலக ரீதியான விஷயம். இதுக்கு நீங்கள் இன்னொரு பக்கத்தால் போனீங்கன்னா மார்க்க ரீதியான ஒரு விஷயம் இதுக்கு பின்னால் மறைந்திருக்கிறது. அது என்ன மார்க்க விஷயம்? நல்லா பாருங்கள். அல்லாஹ் இதை எதுக்கு உதாரணம் சொல்லாண்டா, வானத்திலிருந்து இறங்குற மழை என்பது சத்தியத்துக்கான உதாரணம்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் உண்மைக்கான உதாரணம்னு சொல்கிறான், நேர்வழிக்கான உதாரணம்னு சொல்கிறான், அல்லாஹ்வுடைய செய்திக்கான உதாரணம் என்று சொல்கிறான். அது என்னது? அல்லாஹு தஆலா வானத்திலேருந்து இறக்கினான். என்னத்தை? வஹியை இறக்கினான். வஹின்னா என்ன? இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழணுன்றதுக்கான வழிகாட்டலை அல்லாஹ் இறக்கினான். இதை யார் கொண்டு வந்தா? ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தாங்க. இறுதி நபி, இறுதி வேதத்தை. கடந்த காலத்தில் நபிமார்கள் வந்தாங்க, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அனுப்பினான். அல்லாஹ் தஆலா இந்த வஹியை இறக்கிட்டு சொல்கிறான், இந்த வஹி இருக்குத வானத்திலேருந்து இறங்குற மலைக்கு சமனானது, பூமியில் ஓடுற தண்ணிக்கு சமனானது. அப்படின்ற என்ன அர்த்தம்டா, வானத்திலிருந்து இறங்குற அந்த தண்ணீர் பூமியில் ஓடுகிற போது அந்த என்னென்ன விதமான பிரயோசனங்கள் உலக ரீதியாக மக்கள் அடைகிறாங்களோ இதே மாதிரி வானத்திலிருந்து இறங்குற தண்ணீர் போன்றது தான் சத்தியம். அது பூமியில் என்ன செய்யப்படணும்டா, மனிதர்களுக்கு மத்தியிலே அது கடந்து செல்ல வேண்டும், மனிதர்களுக்கு மத்தியிலே அது கொண்டு செல்லப்பட வேண்டும். அப்போ எப்படி இந்த ஆறுகள் ஓடுவதால் மக்கள் வாழ்வாதாரத்தை அடைகிறாங்களோ அதே மாதிரி அல்லாஹ்ட மார்க்கம் இந்த மனித சமுதாயத்துக்கு கொண்டு சேர்க்கிற போது இந்த உலகத்திலும் மட்டுமல்ல மறுமையிலும் அவர்கள் மகத்தான ஒரு வெற்றிக்கான ஒரு காரணியாக அது இருக்கிறது. எனவே தான் அல்லாஹு தஆலா சத்தியத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் ஃபஸ்தா பிமா துமர், உங்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்கள் தயக்கமில்லாமல் மக்களிடத்திலே எடுத்துரைத்து விடுங்கள். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், வானத்திலிருந்து இறங்கினதை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறானா இல்லையா? ஏன்? அப்போ அல்லாஹ் இறக்கின இந்த வஹியை மனித சமுதாயம் பின்பற்ற வேண்டும் என்று தான் சொல்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ இது நமக்கு ஒரு பெரியோர் உதாரணம் என்னன்னு சொன்னால், மனிதர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எப்படி இந்த ஆறுகள் துணை செய்கிறதோ அதே மாதிரி மனிதர்களுடைய மார்க்க விழுமியங்களை பேணி பாதுகாப்பதற்கு, சரியான பாதையிலே மனிதர்கள் செல்வதற்கு அல்லாஹ் இறக்கின அதே வகை மனித சமுதாயத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்போ தண்ணி ஓடும்போது என்ன நடக்குது? தோ பாருங்க, கூலம் தெரியுது. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டவா? கூலம் தெரியுது. மேலால் பாருங்கள், கூலம் ஓடிக்கிட்டு வருது. இந்த கூலம் எப்படி உண்டாயிடுச்சு? வானத்தில் இந்த கூலம் வந்தது இல்லை. தண்ணி ஓடும் போதெல்லாம் கூலங்களும் நுரைகளும் அதுக்கு மேலால் ஓடுது. அப்போ இந்த கூலங்கள் நினச்சா இந்த தண்ணீரை ஓட்டத்தை தடுத்து நிறுத்தலுமா? நிறுத்தலாது. ஏன்? தண்ணி ஓடினா, சரியாக ஓடினா கூலமெல்லாம் அங்கே இங்கேயும் தான் போகும். இந்த பாருங்கள், இந்த ஒதுங்கி போய் கிடக்குது, எல்லாம் குப்பையெல்லாம் பாருங்கள் ஓரத்தில் கிடக்குது. இதே மாதிரி தான் சத்தியத்தை இந்த உலகத்திலே மனிதர்கள் சொல்லுகிற போது இது மாதிரியான கூலங்கள் இடைமறிக்க பார்க்கும். தண்ணி ஓடினா கூலம் அங்கே இங்கேயும் ஒதுங்கும். இதே தண்ணி நின்றா குப்பையும் மேலே அப்படி மிதந்துக்கு தான் கிடக்கும். புரியுதா? எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சத்தியத்தை பிறருக்கு சொல்லுங்கப்பா. சொல்லும்போது இந்த மாதிரி கூலங்கள் நுரையெல்லாம் மேலால் வரும், அதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம். சுப்ஹானல்லாஹில் அஸீம். எனவே இந்த உலகத்தில் மனிதனுடைய லௌகீக ரீதியாக மனிதனுக்கு வாழ்வாதாரத்துக்கு எப்படி தண்ணி உதவி செய்தோ அதே மாதிரி இந்த உலகத்திலும் மறுமையிலும் மனிதர்கள் எப்படி நடந்து கொள்ளணுன்றதுக்கு அல்லாஹ்வுடைய வஹி வழிகாட்டணும். அதை மனித சமுதாயத்திடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். எனவே வானத்திலிருந்து இறங்கின அந்த தண்ணீருக்கு அல்லாஹ் ஹக்கை உதாரணம் சொல்கிறான். அது கூட பூமியில் சொல்லலை, வானத்திலேருந்து இறங்கணும். சத்தியம்டா எங்கேருந்து வரணும்? வானத்திலேருந்து வரணும். அன்சல மினஸ்ஸமான்ற அல்லாஹ் வானத்திலேருந்து தண்ணீர் இறக்குறான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ வானத்திலேருந்து இறங்குற தண்ணீர்
பூமியிலே மனிதர்களுக்கு பயன் தருவது போல வானத்திலேருந்து இறங்குற அதே வஹி அல்லாஹ் உதாரணம் காட்டி சொல்கிறான். பூமியில் உள்ள மனிதர்களுக்கு அது கொண்டு செல்லப்படணும். கொண்டு போகும்போது இந்த இடையில உள்ள பாத்தில்கள் விடாது. இந்த கூலம் எப்படி இடையில வந்து சேருதோ, கூலம் வானத்திலேருந்து தான் வந்தது இல்லை, அது பூமியில் உண்டாகுது. பூமியில் உண்டாகிற கூலத்துக்கு அல்லாஹ் பாத்திலுக்கு உதாரணம் சொல்கிறான். நுரையால் என்ன சரி செய்யலுமா? கூலத்தால் தண்ணியை நிப்பாட்டலுமா? தண்ணி ஒழுங்காக ஓடாடி தான் கூலம் மேலே நிற்கும். தண்ணி ஓடினா கூலம் அங்கெங்கேயும் போகும். பாத்திலும் இப்படித்தான். யுரீதூன நூர் அல்லாஹி பி அஃப்வாஹிம், தங்களுடைய வாய்களை கொண்டு சத்தியத்தை அணைக்கலாம் என்று சிலர் நினைக்கிறாங்க. வயபல்லாஹு இல்லா அன் யுதிம்ம நூரஹு, அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை அவன் மேலவங்க செய்யாமல் விட போகிறது இல்லை. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே, அப்போ இந்த தண்ணி ஓடுறதுல இந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள், நமக்கு எவ்வளோ உதாரணம். அப்போ எந்த ஒரு விஷயமும் இயங்கினா தான் அதில் பிரயோசனம். ஏன்னா தண்ணி சும்மா இருந்தால் யாருக்காவது பிரயோசனமா? இல்லை. ஓடினா தான் மக்கள் விவசாயத்தில் இருப்பாங்க, மக்கள் பயனடைவாங்க, குடிப்பாங்க, குளங்கள் கட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்போ தண்ணி ஓடுவதால் எத்தனை பிரயோசனம் யார்கிட்ட கேட்டாலும் சும்மா சொல்லுவாங்க. இதே மாதிரி அல்லாஹ் வானத்திலேருந்து இறக்கின ஹக்கை அவங்களோட அறிவுக்கு தக்க நம்ம பிறருக்கு சொல்லும்போது அதன் மூலமாக மனித சமுதாயம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடைகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம். பாருங்கள் எப்படி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா அந்த உலகத்தில் வச்சுக்கிறான். இதை தான் சகோதரர்களை ரிசுக்குன்றது. அல்லாஹ் ரிசுக்கு தாரான்டா. அல்லாஹ் நேரம் இறங்கி இருந்தாங்க ஒரு கிலோ அரிசின்னு தாரல, அதுக்கான பாதையை இந்த உலகத்தில் உண்டாக்கி வச்சுக்கிறான். இந்தாடா விவசாயம் பண்ணுறா, வெள்ளாமை செய்கிறா, இந்த தென்னை மரத்தை வளர்றா, ஒழுங்காக வளரு, ஒழுங்காக வேலை செய், காலையில் போ, எலும்பு நட, உனக்குரிய ரிசுக்கு கொண்ட பூமியில் அல்லாஹ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அல்லாஹ் ரிசுக்கை வரவழைத்திருக்கிறான். இதை ஒரு படிப்பினைக்காக இந்த இடத்துல நாங்கள் ஒரு தகவலாக, இது ஒரு நீண்ட தகவல்களை உள்ளடக்கின ஒரு குர்ஆன் வசனம்னாலும் கூட சிந்திப்பதற்காக ஒரு சில வரிகளை உங்களுக்கு நாம் ஞாபகப்படுத்தினோம். இந்த சீனோட இந்த சிந்தனையும் நீங்கள் செவிமடுங்கள். அல்லாஹ் உங்கள் கண்களுக்கும் உள்ளத்துக்கும் குளிர்ச்சியை தர வேண்டும் என்று நானும் என்னுடைய நண்பர் ரஃபாயுத்தீன் அஷ்ஷர்கி அட்டாளச்சேனை அவர்களும் இந்த இடத்துல இருந்து விடை பெறுகிறோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.